அண்ணா இதுதான் என்னோட செயினுங்கண்ணா. ஓகே பாருங்க, இது வந்து என்னோட 3 பவுன் செயினுங்கண்ணா. வெயிட் பாருங்கண்ணா. ஓகே பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்கண்ணா. நீங்க புதுசு பாருங்க. ஓகேங்க ஓகேங்கண்ணா. இது நல்லா இருக்குது. இது நல்லா அட்ராக்டிவா இருக்கு. ஒரு 6 பவுன் வந்துரும் உங்களுக்கு. 6 பவுன். ஆமா 6 பவுன் வந்துச்சுங்களா? அப்ப ஒண்ணு டபுள் ஆகுது. எனக்கு வந்து இந்த செயின் எனக்கு கிடைச்சிரும், அதுவும் எனக்கு கிடைச்சிரும். ஆமா ஆமா சூப்பர். 6 பவுன். ஆமா. பழசு உங்களுக்கு இல்ல புதுசும் உங்களுக்கு தான். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறது எனக்கு தெரியல. வாங்க மேடம், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. வரேன். உட்காருங்க. அண்ணா நம்ம கிட்ட ஒரு செயின் வாங்கலாங்கிறதுக்காக வந்திருக்கீங்கண்ணா. அப்படியா? ஆமாங்கண்ணா. முகப்பு செயின். சரிங்க. தாலியில கொஞ்சம் கோர்த்து போடலாமே, முகப்போட போட்டுக்கலாம். ஓ சரி. நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. தேங்க்யூ. வந்தோடனே தண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு வந்து இந்த தாலியில கொடி போடணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்கண்ணா. அதனால சரி, என்கிட்ட பழைய செயின் ஒண்ணு இருக்கு. அதை கொடுத்துட்டு உங்ககிட்ட வாங்கிக்கலாமா என்னன்னு கொடுக்கட்டுமாங்கண்ணா? செயின் இந்த தரேங்கண்ணா. அண்ணா இதுதான் என்னோட செயினுங்கண்ணா. பாருங்க, இது வந்து என்னோட 3 பவுன் செயினுங்கண்ணா. வெயிட் பாருங்கண்ணா. பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரியே ஒரு செயின் முகப்போட கொடுத்துருங்க. இது ஹால் 916 ஹால்மார்க் இருக்குங்க. ஹால்மார்க் இருக்குங்களா? ஓகே. ரேட் 8815. ஓகேங்கண்ணா. அந்த ரேட் எடுத்துக்கோங்க. ஓகே. சரிங்களா? 24120. சரிங்களா? ஓகேங்கண்ணா. இன்னைக்கு ரேட்டுக்கு நாங்க எடுத்துக்கிறோம். ஓகேங்கண்ணா. நீங்க புதுசு பாருங்க. ஓகேங்கண்ணா. பாத்துறலாங்கண்ணா. எனக்கு முகப்போட கொடுத்துருங்கண்ணா. ஓகே பாருங்க, முகப்பு வச்சு தான் இருக்குது. ஓகே பாருங்க, லட்சுமி முகப்பு. ஓகே. இது காஸ்டிங். சரிங்கண்ணா. இது வந்து பிளைன் செயின். ஆமா இது பிளைன். இது பாருங்க, இது நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்கண்ணா. லக்ஷ்மி அந்த சைடு அந்த பால் மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிங் மயில் வச்சு பாருங்க. ஓகேங்கண்ணா. இது நல்லா இருக்குது. இது நல்லா அட்ராக்டிவா இருக்கு. இது நல்லா இருக்கு. சரிங்களா? எனாமல் வந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கு. இது வேணா எனக்கு கொடுங்க. இது எடுத்துக்கிறீங்களா? அது எனக்கு என்ன வெயிட் வருதுங்க? உடனே செலக்ஷன் பண்ணிட்டீங்க. ஆமாண்ணா. எனக்கு இந்த முகப்போட போடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. இடத்துல வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் செலக்டிவ் டிசைன் தான் இருக்கும். பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப யூனிக் டிசைன். சரிங்களா? நல்லா இருக்குங்க. இது வந்து 24 மில்லி இருக்கு. சரிங்களா? ஓகேங்கண்ணா. இப்போ வந்து இந்த செயின் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. நீங்க வந்து இது பழசு வந்து கொடுத்து நீங்க புதுசு எடுக்கிறீங்க. சரிங்களா? அது போல எங்களுக்கு வந்து நாங்க 16ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கனால புதுசு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். சரிங்கண்ணா. இந்த பழசும் உங்களுக்கு புதுசும் உங்களுக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம். அப்படியா? என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழசு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நீங்க விலைக்கு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து 24 செயின் மட்டும், இந்த புது செயின் மட்டும் தான் இருக்கும். ஆமாங்கண்ணா. இதை நீங்க விலைக்கு கொடுக்காம நாங்க என்ன பண்றோம்னா பேங்க்ல வந்து நாங்க பிளட்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். ஓ, நீங்களே பிளட்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். பிளட்ஜ் பண்ணி கொடுத்து அந்த அமௌண்ட் வச்சு இந்த புதுசு நீங்க வாங்கிக்கலாம். ஓ, நீங்க வந்து இந்த பழசு வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டி நீங்க பழசு வந்து பேங்க்ல மீட்டுக்கலாம். இப்ப பாரு, ஒரு 6 மாசம் கழிச்சு 6 மாசத்துல மீட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 செயின் பழசு உங்ககிட்ட இருக்கும், புதுசு 24 செயின் உங்ககிட்ட இருக்கும். சோ உங்களோட அசெட் வந்து 48 கிராம் இருக்கும். நீங்க 3 பவுன் இப்ப கொடுத்தீங்கன்னா 3 பவுன் மட்டும் தான் இருக்கும். வேற இந்த ஸ்கீம்ல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பவுன் வந்துரும். உங்களுக்கு 6 பவுன். ஆமா, 6 பவுன் வந்துச்சுங்களா? அப்ப ஒண்ணு டபுள் ஆகுது உங்களுக்கு. ஓ சரி. இது இந்த ஸ்கீம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஸ்கீம் வச்சிருக்கோம். சோ அதனால என்னன்னா, ஏன்னா இப்ப நகை வந்து ஏன் விற்க வேண்டாம் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ரேட் 8800 ரூபாங்க. இந்த இயர் எண்ட்ல வந்து கண்டிப்பா 10000 தாண்டும். ஓ, 10000 வந்துரும். 10000 தாண்டும். சரிங்களா? அப்போ மறுபடியும் வந்து அன்னைக்கு வந்து இந்த செயின் கொடுத்து மறுபடியும் ஒரு 3 பவுன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10000 கொடுத்து வாங்குவீங்க. ஆமாண்ணா. வேற நீங்க அதுக்கு பதில் கொடுக்காம இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க மறுபடியும் ஒரு நகை வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன். அப்ப இது 2 செயின் கொடுத்து 6 பவுன் கொடுத்து நீங்க வந்து 8 பவுன் நகை எடுத்துக்கலாம். 8 பவுன் எடுத்துக்கலாம். 8 பவுன் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 பவுன் மட்டும் 4 பவுன் மட்டும் கேஷ் கொடுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு அந்த இந்த பணம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இது வந்து எனக்கு நீங்க இது பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்ப பிளட்ஜ் பண்ணி நீங்களே பண்ணிடுவீங்களா? நாங்க பேங்க் இருக்கு, பக்கத்துல பேங்க் இருக்குங்க. பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட் தருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல சுமார் வந்து பேங்க்ல இருந்து உங்களுக்கு வர்றதா வச்சுக்கோங்களேன், சுமார் வந்து ஒரு 1,30,000 rupees கிடைக்குங்க. சரிங்களா? இது புதுசுக்கு வந்து அமௌண்ட்ல அது லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க கொடுத்துக்கலாம். சரி, அது ஜிபே ஏதோ கொடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து என்ன கேட்டா, இந்த கொள்ளூர் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல இருந்து இந்த புது நகை வாங்குறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது பழைய நகை. சரிங்க, புரிஞ்சுதுங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கழிச்சு இந்த பழசு உங்களுக்கு
புதுசும் உங்களுக்கு. சோ 48 ரூபாய் உங்களுக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த செயின் எனக்கு கிடைச்சிரும், அதுவும் எனக்கு கிடைச்சிரும். ஆமா ஆமா சூப்பர்ங்கண்ணா. எனக்கு இதை நீங்க பண்ணி எனக்கு வச்சு கொடுங்க, இது நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க்குக்கு போய் நம்ம ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்ண்ணா. போய் நம்மளே போலாமாங்கண்ணா? நம்மளே போலாம். இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? இருக்குங்கண்ணா, மொபைல்ல இருக்கு. மொபைல் அது போதும். சரிங்க, நீங்க மொபைல்ல ஆதார் கார்டு இருந்தா மட்டும் போதும். சரிங்களா? நம்ம வந்து இப்போ ப்ளட்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா, போலாங்கண்ணா. ஓகேங்களா? ஓகே வாங்க. ஓகே. நாங்கள் நம் பாவை சாட்டி நீராடினால் தீங்கண்டி நாடலாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பிரச்சனோட கையில் உலக பூங்குவலை போதில் பெருவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கரி சீத்தமலை பற்றி வாங்க குழந்தைக்கும் வல்ல பிரமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துள்ளரம் பாவாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அல்லாண்டு தின்தோல் மணி வண்ணாவன் செப்படி செவித்திருக்காப்பு அடியமோடு நின்னோடு பின்னோடு 1000 பல்லாண்டு வடிவான் நின்மலர்மாறு மங்கியம் பல்லாண்டு வடிமாறு சோதி வளசுவாலியம் பல்லாண்டு படைப்போருக்கு குழங்கு பாஞ்சனி பல்லாண்டு எல்லாம் செயல்கூட நாளையம் பலத்து எல்லாம் வல்லாண்டு தலையேத்து நற்பவி. இப்போ உங்களுக்கு பாருங்க 6 பவுன் சேர்ந்துருச்சு. 6 பவுன். ஆமா, பழசு உங்களுக்கு இல்ல புதுசும் உங்களுக்கு தான். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது ஒண்ணு சொல்லிடுறேங்க. இப்போ வந்து எங்களோட 16ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறனால இந்த பிளட்ஜ் பண்றோம் பாத்தீங்களா, பிளட்ஜ் பண்றதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் வந்து அன்னை ஜுவல்லரி பேர் பண்ணிக்கும். அப்படியா? இது வந்து 1.5 லட்சம் வருது வச்சுக்கோங்களேன். அது என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5 லட்சம் என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய் வந்தாலும் நீங்களே கட்டி 1000 2000 வந்து 5000 வந்து நாங்க கொடுத்துப்போம். சரிங்களா? சூப்பர்ங்க. இந்த மாதிரி பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட், நீங்க வாங்கி இருக்கீங்க. அடுத்த 6 மாசத்துல இது ரெண்டையும் கொடுத்து நீங்க மறுபடியும் புதுசா 6 பவுன் மறுபடியும் வாங்க போறீங்க. 6 பவுன் கண்டிப்பா வாங்குவாங்கண்ணா. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம நகையை வந்து நம்ம பெருக்கணும்னு தானே என்ன வரும். நான் இந்த 3 பவுன்ல முகப்பு தான் வாங்கலான்னு வந்தேன். என்னோட 3 பவுனும் எனக்கே, நான் புதுசா வாங்கின 3 பவுனுமே எனக்கு தான். பாருங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கண்ணா. ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. ஆனா இந்த விஷயத்தை நீங்க எனக்கு தெரியப்படுத்தினது ரொம்ப நன்றிண்ணா. வரேங்கண்ணா. ஓகே, நன்றிமா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 பவுன் நகையை எப்படி 6 பவுனாக நம்ம மாற்றி நகை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். இவங்க எக்ஸாக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி எஸ்பர்ன் கிட்ட தான் லொக்கேட் ஆகிருக்காங்க. இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்சய திருதி ஸ்பெஷலாக நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் நேமை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பெஸ்ட்டான வேஸ்டேஜுக்கும் வந்து கொடுப்பாங்க. இவங்ககிட்ட 916 ஹால்மார்க்கில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா அட்சய திருதிக்காக ப்ரீ புக்கிங்கும் போயிட்டுருக்குது. அதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.